எபிரேயர் அதிகாரம் 4 வசனம் 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை இங்கு காண்கிறோம். தேவனுடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் இந்த உயிருள்ள வார்த்தையை வாசிக்கிறவர்களின் வாழ்க்கையில் அது வல்லமையாக செயல்படுகிறது. இதை வாசித்து வருபவர்களின் வாழ்க்கையில் காணக்கூடிய நற்குணங்கள், பாவங்கள், தீய பண்புகள் ஆகியவற்றை அவர்களுக்கு தெளிவாக காட்டுகிறது. சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்றும், சங்கீதம் 119, 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்றும், சங்கீதம் 119, 92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்றும் சங்கீதக்காரன் தாவீது வேதத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இத்தகைய வல்லமை நிறைந்த வேத வசனங்களை ஏதோ கடமைக்காக வாசிப்பது போல் வாசிக்காமல் ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி அதில் தனிக்கவனம் செலுத்தி ஆவியானவரின் துணையோடு அதை வாசித்து தியானித்து உணர்வடைந்தவர்களாய் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு நம்முடைய பிரதான ஆசாரியரான தேவருடைய சமூகத்தில் நன்மைகளை பெறுவோம். கர்த்தருடைய வேதத்தை அனுபவித்து ருசித்து படிக்கும்போது கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாது. வீணான உலக பிரகாரமான காரியங்களில் நேரத்தை செலவிடாமல் வேதத்தை ஆவியானவரின் வழி நடத்துதலுடன் ஒவ்வொரு நாளும் வாசித்து கர்த்தர் காட்டும் பாதையில் நடப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இந்த உயிருள்ள வார்த்தையை எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் பதித்து உலர்ந்து போய் இருக்கிற எங்கள் வாழ்க்கையை உயிர் பெற்று எழும்ப பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷூவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோ